அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 6.49 2, 5, -3 என்ற புள்ளியிலிருந்து r.6i -3j + 2k = 5 என்ற தளத்திற்குண்டான தொலைவு காண்க. ஒரு புள்ளியிலிருந்து தளம், இந்த புள்ளியை நாம் வெக்டர் ஃபார்முக்கு நம்ம மாற்றிக்கிடலாம். இப்போ இதை எப்படின்னா, ஒரு புள்ளி இருக்குல்ல, u 2, 5, -3 இதை 2i + 5j - 3k ஓகேவாம்மா. இப்போ u பார் என்ற நிலை வெக்டரை கொண்ட புள்ளியிலிருந்து r.n = p என்ற என்ற புள்ளியிலிருந்து தளத்திற்குள்ள தொலைவு, என்ற புள்ளியிலிருந்து தளத்திற்குள்ள தொலைவு, புள்ளியிலிருந்து தளத்திற்குண்டான தொலைவு டெல்டா = மாடுலஸ் ஆஃப் u டாட் n - p டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் n u டாட் n - p டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் மேக்னிடியூட். இது மேக்னிடியூட், இது மாடுலஸ். புரிஞ்சுக்கோங்கம்மா, இது மேக்னிடியூடுனா நமக்கு ஸ்கொயர் ரூட் போட்டு வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² அந்த மாதிரி b² + c² சொல்லுவோம்ல, அதுதான் மேக்னிடியூட். மாடுலஸ்னால் மாடுலஸ் ஆஃப் -7 = +7, மாடுலஸ் ஆஃப் -9 = +9. ஓகேவா, இது மாடுலஸ், இது மேக்னிடியூட். இப்போ நமக்கு u இருக்கா, 2i + 5j - 3k, n வெக்டரும் pயும் தேவைப்படும். இப்போ பாருங்கள், என்ன இருக்குன்னு ப்ராப்ளத்தில் r = என்ன இருக்குல்ல, r டாட் 6i -3j + 2k = 5. 6i -3j + 2k = 5. இதில் இது n வெக்டர், இதில் n வெக்டார் எடுக்கும். n வெக்டார் என்னது, 6i -3j + 2k. p என்னது, 5. எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா. u டாட் n வெக்டார்னா u டாட் n வெக்டார் கண்டுபிடிப்போமா. u வெக்டார் என்னமா, 2, 5, -3 2, 5, -3. n வெக்டார் என்னது, 6 -3 2, 6 -3 + 2 கரெக்டாம்மா. u வெக்டார் 2, 5 -3 6 -3 2, தென் நெக்ஸ்ட்டு p 5. இப்போ நமக்கு u டாட் n வெக்டார் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா. 2i + 5j - 3k டாட் 6i -3j + 2k. ஸோ 2 × 6 இந்த the next plus 5 × -3 plus -3 × 2 12 -15 -6. So that is equal to 12. இது எவ்வளோ வரும், -9. ஓகேவாம்மா, என்ன வரும், -9 தானே. ஓகே, கரெக்டாக. 2 2 6 that is 12. Okay, then next 5 minus, that is -15
தென் நெக்ஸ்ட்டு -6 21 29 கரெக்டு தான். u வெக்டார் டாட் n வெக்டார். இப்போ ஃபார்முலா எடுது டெல்டா u வெக்டார் டாட் n வெக்டார் மைனஸ் p டிவைடட் பை mod this. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -9. பியோட வேல்யூ என்னது -5. ஸோ தட் இஸ் டிவைடட் பை n வெக்டாரை வந்து இது வந்து மேக்னிடியூடுமா, மேக்னிடியூட் அப்படிங்கச்சுமே n வெக்டார் வந்து என்ன சொல்லலாம், என்ன இருக்குது 6 ஸ்கொயர் ப்ளஸ் -3 the whole square plus 2 square. So that is equal to -14 divided by 36 plus 9 plus 4. That is 14 by that is 49. That is 14 by 7, that is 2. ஓகேம்மா. இது வந்து மேக்னிடியூடுமா. இது வேணால் உங்களுக்கு வேணால் இன்னொரு இது வந்து இது மேக்னிடியூட் போட்டோமா, மேக்னிடியூட் ஆஃப் இது வந்து எப்படி ஸ்கொயர் ரூட் இப்படி தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 7 தான் வரும். ஓகேவா. இது வந்து மேக்னிடியூட். இது வந்து இதில் டைரெக்டாக நான் போட்டுட்டேன். ஸோ ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கலையாம்மா, இந்த எண்ணை வந்து 6 3 2 எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ டெல்டா ஈக்குவல் டு 2. ஓகேவாம்மா. முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இந்த புள்ளியிலேருந்து தளம் ஒரு புள்ளியை, அந்த புள்ளியை வந்து நிலை வெக்டராக நம்ம எடுத்துக்கிடணும். புள்ளியை வந்து நிலை வெக்டராக மாற்றி நிலை வெக்டரை கொண்ட புள்ளியிலேருந்து தளத்திற்கு உண்டான தொலைவு சொல்லி இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இப்போ எழுதணும். அதுக்கப்பிறகு நம்ம ஆர் டாட் என் என்ன இருக்கலாமா, இது வந்து எப்படி ஆர் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு பி. வெக்டார் ஃபார்முலா இப்படி தான் வரும், தளம். ஓகேவாம்மா. இதிலேருந்து என் வெக்டார் எடுக்கும், பி வெக்டார் எடுக்கும். இந்த புள்ளியை வந்து வெக்டராக மாற்றிட்டோம், அது யூ வெக்டார். ஸோ யூ டாட் என் கண்டுபிடிச்சாச்சு. பி வந்து 5. மேக்னிடியூட் ஆஃப் என் தட் இஸ் இந்த வேல்யூ ரூட் ஆஃப் 49 தட் இஸ் 7 தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேம்மா. இந்த ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேம்மா. இந்த ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.